அளவுக்கு என்னை கொண்டு வந்து அழைத்து விட்டாய் இறைவா. என்ன செய்வேன்? எஜமானின் கட்டளைப்படி மயானத்தை காக்க புறப்படுகிறேன் இறைவா. மயானத்தை காக்க புறப்படுகிறேன். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் வாழ்ந்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் அதுதான் உண்மையின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா மனது கொஞ்சம் தூது செல்லும் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறிய
இவ்வளவு நடந்துவிட்டு விட்டேன். எஜமானுக்கு சொந்தமான மயானம் எங்கே இருக்கிறது தெரியவில்லை. அவ ஒரு வெளிச்சம் தருகிறது. அதான் எஜமானுக்கு சொந்தமான மயானமாக இருக்கலாம் நினைக்கின்றேன். அதன் பாதத்தில் அக்கிண்ணி பெட்டி தேர்ந்து அதன் பாரிமோனிடத்தில் அக்கினி எத்தனையோ தீபீக சிந்தனை இருக்கும் பொழுது இறைவனை பார்த்தாயா? பலனற்ற பாடைக்கம்பக அமைக்கப்பட்ட பரம் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த நான் இன்று பிணத்தின் மேல் பிணத்தை கட்டி தூக்கி வரக்கூடிய பாடைக்கம்பக அமைக்கப்பட்ட பரம் மீது ஏன் நின்று காவல் செய்ய வேண்டும்? இறைவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படி ஒரு நிலைமையா? ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஒவ்வொரு மனிதனும் உற்பத்தியாகும் பொழுது ஒரு சாணியிடம் உள்ளங்கை அகலம் 10 மாதம்
மாதம் பயணம் எனும் தூக்கத்திலே தூங்கி இந்த மண்ணுக்கு வருகிறான். வந்த பிறகு என்னவெல்லாம் ஆட்டம் ஆடிவிட்டு இறுதியாக இந்த மண்ணுக்கே வந்து இரையாகிறான் மனிதன். இப்பேற்பட்ட மனிதனின் வாழ்க்கை ஒருச்சான் இடத்துக்குள்ள உள்ளங்கையே அகலத்திலே படுத்திருந்தே 10 மாதம் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழங்கூடு. உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழங்கூடு. இடத்துக்குள்ள உள்ளங்கையே அகலத்திலே உல்லாசமான வீடு மனிதன் வாழங்கூடு. என்ன சத்தம்? பேய்கள் வந்தது வனத்தில் பேய்கள் வந்தது. பேய்கள் வந்தது வனத்தில் பேய்கள் வந்தது. பேய் மைக்கில் வந்து இது வரக்காரு பட்னியா கடந்து செத்துருக்கு பாருங்கடா. அதே மாயாண்டி பேயாண்டி முனியாண்டி காட்டேரி மாடா ஓடி வாங்கடா மக்களா. அடே இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு நல்ல ருசியான ஆகாரம் கிடைக்க போகுதுடா. ஓடி வாங்கடா மகனே மாயாண்டி பேயாண்டி ஓடி வாங்கடா. இந்த மயானத்திலே நாங்கள் எல்லாம் பேயாக வாழ்கின்றோம் ஐயா. பேயா வந்திருக்கீங்களா? ஆமா. என்னையா பூச்சாண்டி மாதிரி கொடுமைகள் செஞ்சவன் நாங்க. அம்மட்டு இறக்கும் போது பேசிட்டு வந்தானே, இங்க வந்து என்ன பேசிக்கிறீங்க ஐயா? என்ன சொல்லுப்பா? ரொம்ப பசியா இருக்கு, ஏதோ நரவாட வீசுது, அது முழுங்கிய மக்களுக்கு பிடிச்சி பின்னாடி நிறைய இருக்கு நரவு. ஆமா வரட்டும். மக்கள் பசியோட திடீராங்க, ஆவி அங்கிட்ட அங்கிட்டு பறந்து தெரியுது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாங்கடா. எப்படி வருவாங்க?
சாப்பிடுவா. ஆமா, கிட்ட நெருங்க முடியவில்லையே, அக்கினி சுவாராக வீசுகிறது. ஐயா, நாங்கள் இந்த மயானத்திலே பேயாக வாழ்கின்றோம். சரி, இங்கே வந்தவர்கள் எங்களை கண்டால் பயந்து மிரண்டு எத்தனையோ பேர் ஓடி இருக்கிறார்கள். நாங்கள் மட்டும் எங்கள் எதிர் நின்று சாப்பிட வாருங்கள் என்றீர்களே, உங்களை சாப்பிட முடியவில்லையா? கிட்ட நெருங்க முடியவில்லை. நீங்க எங்க பிறந்து உங்க வரலாறு என்ன விவரமாக கூறுமையா? என் வரலாற்றை கேட்க வேண்டுமா? ஆமையா, ஆனா கிட்ட நெருங்க முடியவில்லையே. என் வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் நீ இத்தகைய தோற்றத்தோடு இருப்பதை பார்த்தால் இங்கே பிணங்களை சுட்டரிக்க வருபவர்கள் பிணங்களை போட்டுவிட்டு ஆஞ்சி நடுங்கி ஓடி விடுவார்கள். அதனால் அந்த நிலத்துகளை போக்க வேண்டிய குற்றத்துக்கு நான் ஆளாகி விடுவேன். எஜமான் தண்டனை அளித்து விடுவார். ஆகையால் அதோ தெரிகிற மரம், அந்த மரத்தின் கிளைகளில் அமர்ந்து என் சரித்திரத்தை கூறுகிறேன். சென்று ஐயா, ஒரு நிபந்தனை, கொஞ்ச நேரமாவது உங்களை கட்டி பிடிச்சு சரி ஒரு முத்தம் கொடுத்து அப்படி அணைச்சு பிடிக்கலாம்னு ஒரு நினைவு வருது. முயற்சித்துப்பா. கட்டி பூடி கட்டி வாசி மாத்திர கட்டி கட்டி பூடி கட்டி பூடி. உங்கள் இடத்தில் நான் நெருங்க முடியவில்லை. உங்க வரலாறு கூறுங்க, நாங்க அங்கிட்டு ஒதுங்கி நிற்கிறேன். அஜித் படம் இறைவா, எத்தனையோ தெய்வீக சிந்தனைகள் இருக்கும் பொழுது இறைவன் அந்த பேய்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறான். பேய்களிடத்தில் தான் கதையை சொல்ல வேண்டும் என்று விதியிருந்தால் அதையும் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். பிறந்தது மண்ணே, இறப்பதற்கென்றே பேசினோம். பிறந்தது மண்ணே, இறப்பதற்கென்றே பேசினோம். யார் போய் சொல்லுவார்? யார் போய்
இதுதான் நீதியா? இதுதான் நீ செய்த தர்மமா இறைவா? இசையிது தர்மமா? இசையிது தர்மமா? சந்திரப்பெயர் வல்லர் பன்னுரைய மன்னர் மன்னரே ராஜாங்கம் ஆண்டவர் போய் கொல்லம் மேற்பாலம் நடனம் கிங்கனம் கேயம் பேரனம் பல்லவம் சிந்தசீனம் சோழகம் திராவிடமும் துருவமும் சுந்தரமும் தீர்க்கமும் சோழயபுரம் அங்காளம் சிங்களம் கம்பீரம் பிராதகம் மாடோபுரம் தொங்காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாட்டியம் பஞ்சாலம் கடாரம் என்ற நாட்டை நான் ஆண்டது போய் பெண்களை பெற்றெடுத்தாரே 27 பெண்களை பெற்றெடுத்து அசிவினி பரணி கிருத்திகை ரோகிணி சுசந்திரமாதிரை புனர்பூ சம்பூசம் ஆயம் மகம் பூர்வத்திரம் அஸ்தம் சித்திரை சுபாதி அனுசம் கேட்டை மூலம் புராணம் திருமணம் விட்டம் சதயம் புரட்டாயிரம் திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களை அமைத்து நான் ஒரு வேணியம் புனர்வண்ணமாக வளர்த்து பெண்கள் தக்க பருவம் வந்தவுடனே 16 கலையுடைய சந்திரனை அழைத்து 27 மாதங்களை மனம் செய்து கொடுத்து ஏகபோகமாக இல்லறம் நடத்தக்கிறது என்று சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். தர்மம்மா சந்திரன் ஏற்படும் சென்றவுடனே அழகிலே சிறந்த ரோமனோடு மாத்திரம் என்பட்டு வாழ்ந்ததால் மற்ற 26 மாதங்கள் மனம் வளர்ந்தி தந்தையாக தக்கனிடத்தில் வந்து சொல்ல தக்கனுக்கு கோபம் வந்து அப்படியா செய்தார் இப்பொழுது வந்து போராட்டங்களும் ஈனமாக போகட்டும் என்று சாபமிட்டாரே. சாபமிட்டபடி சந்திரன் சோழ சக்கரைகள் அத்தனையும் இழந்து இருளில் மூழ்கினான். இருள்வதை கண்ட மாதர்கள் மனம் வருந்தி தந்தையாக தக்கனிடத்தில் வந்து என் நாயகனுக்கு வந்து பத்துகளை போக்குங்கள் என்று சொல்ல மக்கள் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் சந்திரனை அழைத்து இனி ஒரு பக்கம் கலைகள் தேயவும் மறுபக்கம் கலைகள் வளரும் என்று சாப விமோச்சனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரே. சாபமிட்ட காலத்தில் பூலோகத்தில் 12 ஆண்டுகள் வரை இல்லாமல் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை அலாவ சந்திரன் சகிக்காது எங்கும் நீராடுதல் இல்லாதால் தன் பத்தினிமார்களை பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கபதமரிசிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தானும் மாதர்களும் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள். மறுநாள் காலையில் கபதமர திருக்குளத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனிந்த புஷ்பங்களும் உதிர்ந்த ரோமங்களும் நீர் அணைத்து மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள், இனி என்ன என்று இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகிறது என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் 27 முறைத்து வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தார். மூழ்கி எழுந்த சந்திரன் அருகே பெண்ணுருவாக மாறி கரைக்கு வர பெண்கள் கண்டு மனம் மறந்து ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் செய்ய தவத்திற்கு மகாவிஷ்ணுவன் அங்கு வந்து பெண்ணுருவாய் என்ற சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி மறைமுகமான சோழ விளத்தில் அழைத்து போய் கூட மகாபாதகனாகிய நான் பிறந்தே. தர்மம்மா குழந்தையை நித்திரைகளை கிடத்திவிட்டு பெண்ணுருவா இந்த
சுயமுறை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரே. அந்த மனத்திலே வசிக்கின்ற சுபதமரை அழைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகா சத்தியவந்தன் தந்தாரம் என்று பிரதாரம் சிக்க மாட்டான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான், 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்சங்கரசர் வேட்டைக்கு வருவான். அவனிடத்தில் இவனை கொடிகின்ற உத்தரவு செய்து இவன் அறியாய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்றேன். நான் எல்லாம் அதன்படி திருசங்கரார் வீட்டுக்கு வருகிற குழந்தையாக எண்ணி கொடுக்க நான் ஒரு பெரிய முழுவதும் வண்ணமாக வளர்த்து எனக்கு தக்க வரும் வந்தவுடனே 56 தேசத்தையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தைய திருச்செங்கவும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு கருத்திலே செங்கால் பிடித்தது போய் அதே சமயம் சுயவரவோடையும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தே சந்திரபதியானவள் இரு கரத்தில் மாலை ஏந்தி என் முன் நோக்கி வர அவள் கழுத்தில் மாங்கல்யம் பலியில் பலியில் என்று மின்ன எனக்கு கோபம் வந்து மனிதய மன்னனை அழைத்து ஏற்கனவே திருமணம் முடித்துக் கொடுத்த யமாதுக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்டேன். உடனே மனிதய மன்னன் மற்ற தேசத்தரசர்களை பார்த்து இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள் கழுத்தில் மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே, உங்களுக்கெல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்தரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி ஆசிரியர் தோன்றி அரே ஹரிச்சந்திரா, இவள் பிறக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு பிறந்தவள். இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன் தான் இவளை வணக்க தகுந்தவன். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியால் நீயே மனம் செய்து கொள், சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமதியை மாலை சூடி கோசலை நாட்டுக்கு அழைத்து சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கோ ஆண்மகனை பெற்றெடுத்தார். மகிழ்ச்சியில் 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் நேரவராயினங்கள் போதி நான் பெற்ற மகனுக்கு யோகிதாசன் என்று பெயரிட்டேன். தேவர்கள் எல்லாம் கூடி தேவதாசன் என்று பெயரிட்ட அப்பேற்பட்ட புத்திரனை மறந்தேன். ஆதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, பாதினால் அடிமையாய் மயானத்திலே வந்து புரிதிவிக்கும் முடிவை கொடுத்து விட்டாயே இறைவா. ஆதியிலும் அடிமையல்ல,
கதையை ஐயா சொல்லுங்க இந்த பாவிக்கு இதுவரை நடந்த வரலாறு இதுதான். ஆமாயா ஐயா சொல்லுங்கய்யா. கதையை கேட்டோம், பார்த்தோம், ரசித்தோம். நாங்கள் செய்த பாவமெல்லாம் குறைந்து விட்டது. உங்களுடைய பக்தி புகழ் இந்த நாட்டில் மென்மேலும் விளங்க வேண்டும். இதுவரை தாங்கள் கை கொண்டிருந்த சத்தியம் வாழ்க, நீதி ஓங்குக, கீர்த்தி சத்தியம் வாழ்க. சத்தியம் சத்தியம் கீர்த்தி அட்டவா என நம்ம சத்திய கீர்த்தியை நினைவுக்கு கொண்டு வருவதற்காகவே இறைவன் அந்த பேய்களை அனுப்பி என் கதையை கேட்க வைத்திருக்கிறார். ஆமாங்கய்யா. எப்படி காணப்போகிறேன் நினைவா? உன்னை எப்படி காண்பேன்? கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே, தனியானால் என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டும் அமுதேயின் கண்ணி பசும்பொன்னி இனி துன்பம் ஏதுங்க